கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். எந்த ஒரு நடிகர் தனக்கான அடுத்தடுத்த இடங்களை புதுசாக அமைச்சுக்கிறாரோ அவர் தான் தொடர்ந்து சினிமாவில் நீடிக்க முடியும். ஜில் ஜங் ஜக் நடிகர் சித்தார்த் நாஞ்சில் என்கிற பெயரில் இருக்கும் ஜில் கதாபாத்திரத்திலும், அவினாஷ் ஜங் கதாபாத்திரத்திலையும், சனந்தா ஜக் கதாபாத்திரத்திலையும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்காரு தீரஜ் வைத்தி. இந்த படத்தின் மேலும் புதுமைகளை இப்போ பார்க்கலாம். யூத் ஸ்பெஷலாக ஜில் ஜங் ஜக்குங்கிற இந்த 3 வார்த்தையை பயங்கரமாக அக்செப்ட் பண்ணி ஓன் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஜில் ஜங் ஜக்குங்கிற இந்த படத்தோட ட்ரெய்லர், விஷுவல்ஸ், விஷால் சந்திரசேகரோட இசை, தீரஜ் வைத்திங்கிற ஒரு புது இயக்குனரோட விஷன், இந்த விஷயங்கள் எல்லாமே யூத் அவ்வளோ நல்லா சேர்ந்துருக்கு. ஸோ இன்றைக்கி ஜில் ஜங் ஜக்குன்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட யூத்துக்கு, நம்மளோட ஆடியன்ஸுக்கு மைண்டுக்கு வர விஷயம் எங்களோட இந்த படம். ஜில் ஜங் ஜக் நான் சொந்தமாக தயாரித்த படம், நான் நடிச்சிருக்கேன். எல்லாருமே 24-25 வயசு பசங்க, அவங்கள வச்சு பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும். அவர் ஒரு ப்ரொடியூசர், ஆக்டர், அதை தாண்டி ஒரு மென்டர் எனக்கும் அவினாஷ்க்கும். ஏன்னா நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க முடிஞ்சுது. நிறைய இம்ப்ரோவைசேஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவார். இந்த விஷயம் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ப்ளஸ் இந்த படத்தில் ராதா ரவி சார், நாசர் சார் அவங்களுக்குள்ளே நடித்தது ரொம்ப பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. Thank you media for being here and supporting us. எங்களை மாதிரி புது ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருக்குமே உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ஹாய், என் பேர் தீரஜ் வைத்தி, ஜில் ஜங் ஜக் படத்தோட டேரக்டர். ஜில் ஜங் ஜக் சித்தார்த் சார் ப்ரொடியூஸ் பண்ணி நடித்த ஒரு ஆக்ஷன் காமெடி ஃபிலிம். படம் நாங்கள் 38 days ஷூட் பண்ணோம். திருவள்ளூர், அப்புறம் காஞ்சிபுரம், பொன்னடிஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் ஷூட் பண்ணோம். ட்ரை லேண்ட்ஸ்கேப் தேவைப்படுறதுனால அந்த மாதிரி இடத்துல ஷூட் பண்ணோம். கம்ப்ளீட்டாக ஒரு கலர் டோன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும். இட்ஸ் ஃபேமிலியோட காமெடியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு மூவி இது. நடிகர் கிருஷ்ணா ரசிகர்கள் வரவேற்கும் படங்களில் நடித்து கொண்டிருப்பவர். யுவன் சங்கர் ராஜா இசையில், குழந்தை வேலப்பன் இயக்கத்தில் இந்த படத்தின் பாடல்கள் இன்றைய காதலர் தினத்தை முன்னிட்டு நேற்று வெளியிடப்பட்டது. பாடல்கள் வரவேற்படைய வாழ்த்துவோம். வின்சென்ட் செல்வா இப்போ புதியவர்களை வைத்து விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் என்கிற கிராமத்து காமெடி படத்தை இயக்க போறாராம். மீண்டும் AR முருகதாஸ் தயாரிப்பில் திலீபன் ஹீரோவா குத்தூசின்ற திரைப்படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. சிவசக்தி இயக்கியிருக்கும் இந்த திரைப்படம் விவசாயத்தை மையப்படுத்தியிருக்கான். கவிதாவும் கண்ணதாசனும் காதலிக்க போறாங்க. இந்த படத்துடைய டைட்டில கக்கா போன்னு வச்சிருக்காங்க. சாக்ஷி அகர்வால் ஹீரோயினா நடிக்க, கேசவ் ஹீரோவா நடிச்சிருக்காரு. கருணாஸ், ரோபோ சங்கர், சிங்கம் புலி மற்றும் பலர் நடிச்சிருக்கும் இந்த படத்தை விஜய் இயக்கியிருக்காரு. இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். நான் செல்வி சங்கர், DNS மூவி ப்ரொடக்ஷன் மலேசியாவிலேருந்து இங்கே படம் பண்ணியிருக்கேன். புது படம், நல்ல படம். விஜய் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. தீனா சார் மியூசிக் போட்டிருக்கிறாரு. பவர் ஸ்டார் சாங் அப்படின்னு விதவிதமான இருக்குது. நிறையா காமெடி இருக்குது. நிறையா இடத்துல லொக்கேஷனில் போய் படம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். மலேசியாவிலையும் போய் பண்ணியிருக்கிறோம். அருமையாக இருந்துச்சு. இந்த படம் நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க. அந்த சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐம் விஜய், PS விஜய், ஒரு புதுமுக இயக்குனர். கக்கக்கப்போ கவிதாவும் கண்ணதாசனும் காதலிக்க போகிறாங்க. எங்களோட பிளான், இந்த படம் உங்களுக்கு திகட்ட ஒரு ஜாலியான, காமெடியான, சந்தோஷமான படமாக இருக்கணும் அப்படின்ற ஒரே முடிவில் ஃபுல்லாக பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு இறங்கி வேலை செஞ்சுருக்கோம். என் பேர் கார்த்திக். கக்கக்க போன்ற திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். இந்த படத்தில் பவர் ஸ்டாருக்காக ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. பவர் ஆந்தம்னே சொல்லலாம். அது இனிமேல் அப்படி ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டை நான் எழுதியிருக்கேன். அறிமுக இசையமைப்பாளர் அமரா சிவி அவர்களோட இசையில் நான் அதை எழுதியிருக்கேன். இந்த பாட்டுக்கு கொரியோகிராஃப் பண்ணது சுரேஷ் மாஸ்டர், அருமையாக பண்ணியிருக்காரு. சுரேஷ் டான்ஸ் மாஸ்டர். இந்த படத்தில் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். பவர் ஸ்டார் வச்சு ஒரு சாங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணோம். ஆனால் இந்த சாங் ஒரு பெரிய ஹீரோக்கு பண்ணுற மாதிரி பண்ணணும், ஒரு மாஸ் ஹீரோக்கு பண்ணுறோம், ஓப்பனிங் சாங் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னாரு. சரி சார், ஓகே சாங் கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது சாங் செம்மையாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு, பட்டையை கிளப்பியிருக்கு. நான் உங்கள் சபிதா ராய் பேசுகிறேன். நானும் ஒரு கதாபாத்திரமாக இருக்கேன் இந்த படத்தில். என்னோடய கதாபாத்திரம் பேர் சுகு அப்படின்ற கேரக்டர். ஆதவன் கூட
எண்ட் ஆஃப் த ஃபிலிம் தான் நாங்கள் 2 பேர் பேர் ஆகும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஹீரோயின் கூட படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு இருப்பேன். டில் எண்ட் வரைக்கும் என்னோட போர்ஷனும் இருக்கும். இந்த கக்கக்கப்போ திரைப்படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு லேப்டாப் ஜோசியராக நடிச்சிருக்கேன். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ஜோசியம் கூட லேப்டாப் ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஜோசியம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நிச்சயமாக அதில் உண்மையும் கலந்துருக்கும், பொய்யும் கலந்துருக்கும். 2 மிக்ஸ் ஆனால் தான் காமெடியாக வரும். ஸோ ஒரு நகைச்சுவையான ஒரு ஜோதிடர். நான் சாக்ஷி அகர்வால். கவிதா கண்ணதாசன் காதலுக்கு போகிறாங்க பார்த்தீங்கன்னா நான் தான் கவிதா கேரக்டர் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மூவி கம்ப்ளீட்லி ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபேண்டசி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் சொல்லலாம். ஸோ 2 hours உங்களுக்கு எவ்வளோ காமெடி எலிமெண்ட்ஸ் காமிச்சிட்ருக்கோம். ரொம்ப வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் காமிச்சிட்ருக்கோம் இந்த மூவியில். ஸோ கம்ப்ளீட் ஒரு க்யூட்டான ஒரு லவ் ஸ்டோரியும் சொல்லலாம், ஒரு சோஷியல் மெசேஜும் சொல்லலாம், ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மூவியும் சொல்லலாம். வரலட்சுமி இப்போ அருண் வைத்தியநாதன் இயக்கத்தில் நிபுணர் படத்துல நடிக்க போறாங்க. இவரோடு அர்ஜுன் பிரசன்னா ஹீரோக்களாக நடிக்கிறாங்க. நடிகை ஆண்ட்ரியா பாடகியா நடிகையா திரைப்படங்கள்ல தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி வருபவர். ஆண்ட்ரியா இப்போ செல்வராகவன் இயக்கத்தில் தனுஷுக்கு ஜோடியா வடசென்னை படத்துல நடிக்க போறாங்களாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களையும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களையும் ஒரே நேரத்தில் வைத்து ஒரே கம்பெனி படங்களை தயாரிப்பது என்பது சவாலானது. லைகா புரொடக்ஷன்ஸ் ஷங்கர் இயக்கத்தில் ரஜினியை வைத்து 2O என்கிற படத்தை தயாரிச்சிட்டு இருக்கு. இதே நேரத்தில் லைகா புரொடக்ஷன்ஸ் கமலஹாசனை வைத்து பெயர் வைக்காத திரைப்படத்தை தயாரிக்க போறாங்களாம். இந்த படத்துல கமலஹாசனுடன் ரம்யா கிருஷ்ணனும் ஸ்ருதி ஹாசனும் நடிக்க போறாங்க. ஏற்கனவே கமலஹாசன் நடித்த சாணக்கியன் திரைப்படத்தை இயக்குனர் ராஜீவ்குமார் இந்த படத்தையும் இயக்க போறாரு. இது நம்ம ஆளு. சிம்பு நயன்தாரா நடிக்க பாண்டிராஜ் இயக்கியிருக்காரு. சிம்புவின் தம்பி குரலரசன் இசையமைப்பாளரா அறிமுகமாயிருக்காரு. இவருடைய இசையில 5 பாடல்கள் உருவாயிருக்கு. இசையமைப்பாளர் குரலரசனின் அறிமுக விழாவையும் பாடல் வெளியீட்டு விழாவையும் இப்போ பார்க்கலாம். என் மகன் குரலரசனை இதுல அறிமுகப்படுத்துறதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த படத்துல ஒரு 5 பாட்டு போட்டிருக்காரு. அது ஒவ்வொரு பாட்டும் ஒரு வெரைட்டி. குரலரசன்ட்ட ஒரு மியூசிக் டேலண்ட் இருந்தது. எப்படின்னா எப்போ பார்த்தாலும் சாங் கேட்டுக்கிட்டே இருப்பார். இஸ் எ மியூசிக் லவர். எப்போ பார்த்தாலும் அவர் அந்த ரேப் சாங்கு அது இது அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கக்கூடிய அவருடைய திறமையை புரிஞ்சு அவர் கம்போஸ் பண்ணி ஒரு 400 சாங்கு அப்படியே கம்போஸ் பண்ணி தான் நடிக்கும்போது எப்படிலாம் பாட்டு வரணும். மியூசிக் லவர். ஒரு மியூசிக் வீடியோ எடுக்கணும், அந்த மியூசிக் ஆல்பத்தில் போய் தான் நடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கனவுகளோடு இருந்த குரலரசனை கூப்பிட்டு சிம்பு ஒரு பெஸ்ட் பாட்டு, இதில் இந்த பாட்டை கூட ஒரு 5-6 பாட்டு பெஸ்ட் பாட்டு இருந்தோன்னே ஒரு அண்ணன் கூட்டு தம்பியை இதை நீ நடிக்கவில்லை வேற பாட்டு போட்டுக்க, இந்த பாட்டை எனக்கு கொடு, இது ஏன் படத்தில் வேணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உரிமையோட ஒரு அண்ணன் தம்பியின் உரிமையில தான் இந்த பையனை அவர் மியூசிக் டைரக்டரை அறிமுகப்படுத்தினாரு. எனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம பண்ணலான்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு. என்னோட உழைப்பு இது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நான் இந்த ஆல்பம்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருப்பேன். இதை மீறி எனக்கு சில கான்ட்ரவர்சிஸ் சிலது வந்தது. நான் அதை பற்றி எதுவும் பேச விரும்பல. ஏன்னா நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக உழைக்கிறோம். அந்த உழைப்பு என்றைக்கும் அது வேஸ்ட் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். இந்த பாட்டு எல்லாமே நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற உழைப்பு கண்டிப்பாக தெரியும். நான் இதில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், எல்லா பாட்டுமே கம்போஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.